Ready? 1, 2, 3. வெல்கம் டு எஸ்என் மெக்கானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அக்காரியோட 8012 மாடல் 12 இன்ச்சில் ரீசார்ஜபிள் ஃபேன் பற்றி அதனுடைய அன்பாக்சிங், அப்புறம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்க அதனுடைய ரிவ்யூ பார்ப்போம். அதனுடைய மாடல் AK8012R 12 இன்ச் ரீசார்ஜபிள் ஃபேன். அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேன் வந்து 400 mm 16 இன்ச் இருக்கும். இது வந்து 12 இன்ச், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நிறைய வரும் நீ அப்டேட் பண்ண வீடியோவில். இந்த ஃபேன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கரண்ட் கட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு இன்வெர்டர் யூபிஎஸ்லாம் இல்லை அப்படின்னா, ஒரு யூபிஎஸ் இன்வெர்டர்லாம் நம்ம வாங்க முடியாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஃபேன் கரண்ட் போச்சுன்னா ஓடுறதுக்கு, அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பிறந்த குழந்தைகளாகட்டும் இல்லை 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் வந்து கரண்ட் போயிடுச்சுனாவெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போலாம் இந்த ஃபேன் வந்து ஒரு உபயோகமான ஒரு ஃபேன், ஒரு நடுத்தர மக்களுக்கான ஒரு ஃபேன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபேன், நல்ல ஒரு பேக்கப் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு தான் அப்புறம் அதனுடைய பேட்ரி அதை எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு இது ஒரு ஓகே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் இது வாங்கினேன். இது அப்படியே பார்ப்போம். இதுதான் அந்த மோட்டர், டிசி மோட்டர். அந்த டிசி மோட்டருக்கு உண்டான ஜாக்கு இது அப்படியே தனியாக வந்துடுது. இதுக்கு அடுத்தது பேட்ரி யூனிட், பேட்ரி அதனுடைய ஆப்ரேட்டிங் அந்த இதெல்லாம் இதில் வந்துடுது. இது நம்ம தான் வந்து மேனுவலாக எல்லாமே அப்படியே தனித்தனியாக இருக்கும், நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு வர அந்த கனெக்டர் ஜாக் இருக்குது, அப்படியே அதுலேயே அந்த யூனிட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எல்இடி லைட் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி லைட் நல்லா பவராக இருக்குது. நைட் டைம் கரண்ட் போகும்போது இதே யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் சைடில் வந்து இதுதான் பேட்ரி. பின்னாடி வந்து ஒரு 6 வோல்ட்டில் ஒரு பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. இதை பேக்கப்புக்காக யூஸ் ஆகுது. அடுத்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய வேலையில் ஒன்றும் இல்லை, ரெட் கலர் பிளாக் கலர். அதே மாதிரி அந்த டிசி மோட்டர்லேருந்து வர்ற ஒயருமே ரெட் அண்ட் பிளாக்கு. இது ரெண்டையும் கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்படியே ஒயர் உள்ளே தள்ளி விட்டு அது அப்படியே அந்த 2 லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ஃபிட் பண்ணால் போதும். அப்படியே ஃபிட் ஆகி இன்வெர்டர் யூபிஎஸ்லாம் நம்ம வாங்கி வீட்டுக்கு போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000, ஒரு 18,000 20,000 செலவு பண்ணணும். அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ணல. சிம்பிளாக ஒரு ஃபேன், ஒரு குழந்தைகள்லாம் இருக்கும்போது பிறந்த குழந்தைங்கலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் ஃபேன் வந்து ஒரு நல்ல உபயோகரமாக இருக்கும். இதனுடைய விலை எல்லாமே வந்து நான் அப்படியே சொல்கிறேன் லாஸ்ட்டில். மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன இயந்திரம் மாதிரி இதுக்கு கேட்டலாக் மெனுவில் கொடுத்துருக்குறாங்க எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே. பட் நம்ம இதை ஃபிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த கேட்டலாக் பார்ப்போம். ஏன்னா பார்த்தாவே தெரியுது இதில் எங்கெங்கே என்னது ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஃபேன் பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. ஓகே, இந்த ரீசார்ஜபிள் வோல்டேஜுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே இதே மாதிரி ஒரு கிராம்டன்லேயே டேபிள் ஃபேன் வாங்கினோம்னா எப்படி நார்மலாக வந்து ஃபிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதனுடைய ஃபிட்டிங்ஸுன்னு. இது வந்து டைட் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணும்போது டைட் ஆகிக்குது. அவ்வளோதான், டைட் வச்சாச்சு. அடுத்தது இதுக்கு மேலே இருக்கிற கிரில் போட்டு அதுக்கு அவுட் சைட் பீடிங் அப்படியே எடுத்து அதை டைட் வச்சா ஃபேன் ரெடி ஆயிடுச்சு. இந்த 12 இன்ச் ரீசார்ஜபிள் ஃபேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு நிறைய ப்ரைஸில், அதாவது
மார்க்கெட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். நான் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அமேசானில் நாட் அவைலபிள் இப்போதைக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு இதில் 3299 3099, அதாவது 4000 போட்டு 4000க்கு ₹1 கம்மி போட்டு ஆஃபரில் 3299 போட்டிருந்தாங்க. அப்புறம் akari global.com என்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே உள்ளே போய் செக் பண்ணேன். அதில் 2150 250 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. இப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2500லேருந்து 3000 வரைக்கும் இந்த ஃபேன் வந்து அவைலபிளில் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இதில் அந்த ஃபேன் மாதிரியே பின்னாடி வந்து ரொட்டேட் ஆகிறதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரொட்டேஷனுமே நல்லா இருக்குது. நாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நாய்ஸ் இல்லை, சும்மா ஸ்மூத்தாக ஓடுது அப்படியே. இதில் டோட்டலாக 2 ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஃபாஸ்ட்டாக ஓடுறது, ஒன்று ஸ்லோவாக ஓடுறது. நம்ம ஸ்லோவாக ஓடுற இதில் வைக்கும்போது காற்று நல்லாவே இருக்குது. இப்போ ஸ்லோவாக ஓடுறதுல தான் ஓடிட்டுருக்குது. என்னோடய நாய்ஸ் பாருங்கள். அடுத்தது நம்ம பவர் கேபிள் குத்தி சார்ஜ் எப்படி ஏறுது, இதில் ஏசி டிசி அப்படின்னு 2 ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போ பவர் ஆன் ஆயிடுச்சு. பவர் ஆன் ஆனே ரெட் கலரில் சார்ஜிங் அந்த எல்இடி எரியுது. அடுத்தது பவர் வந்து இப்போ ஆஃப் பண்ணும்போது எல்லாம் டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டிசியில் வைக்கும்போது ஆஃபில் இருந்தாலுமே டிசியில் இருக்கும்போது பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் மூலிமா ஆப்ரேட் ஆகுது. இப்போ ப்ளக் ஆன் பண்ணும்போது பவர் ஆன் ஆகுது, டிசி ஆஃப் ஆகிடுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டால், ஏசியில் ஓடும்போது உங்களுக்கு சார்ஜ் மட்டும் அப்படியே ஆகிட்டுருக்கும், டைரக்ட் கரண்டில் அப்படியே ஓடிட்டுருக்குது. அதனால் வந்து அப்படியே ஓட்டிக்கலாம். இப்போ அதே வந்து கரண்ட்டு போகும்போது வந்து ஃபேன் உங்களுக்கு ஆஃப் ஆகிரும். ஆஃப் ஆகும்போது நம்ம மேனுவலாக டிசிக்கு மாற்றி தான் அந்த பேட்ரி வோல்டேஜில் வந்து அது ஃபேன் வந்து ரன் ஆகும். இது ஏன் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாமல் அப்படியே ஓடிட்டுருக்கு ஏசியில். டிசியில் வந்து அப்படியே மாறி ஓடுது அப்படின்னா அதனுடைய லைஃப்பை இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து மேனுவலாக ஏசிக்கு டிசிக்கு கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக வந்து பேட்ரி நல்லாயிருக்கும், உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு சீக்கிரம் வராது. இது என்னுடைய ஒரு கருத்து, என்ன நான் பார்த்துருக்குறேன், அதை வச்சு சொல்கிறேன். இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற ஒரு சில காம்பனன்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஏசி டிசி வந்து மேனுவலாக வரும்போது கண்டிப்பாக இது கம்ப்ளைண்ட் அதிகமாக வராது. அது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதிகபட்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு தொந்தரவு இல்லாமல் தான் இருக்கும் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு. அடுத்து இந்த கேட்லாக் பார்ப்போம். எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு கடைசியாக கேட்லாக். குரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன இயந்திரத்தின் கேட்லாக் பார்ப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு மோட்டார் யூனிட்டு அதை எப்படி ஃபிட் பண்ணுறோம், அடுத்தது அந்த கிரில்லு பீடிங் போட்டு ஃபுல்லாக செட் பண்ணுறது அதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதில் ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, சோலார் பேனல்லேருந்து 12 வோல்ட் அதை அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனுடைய ஜேக் அப்படியே காட்டுற பாருங்க. இது வந்து ஃபீமேல் ஜேக்கு. இதில் ஒரு சன்டைரக்ட் அடாப்டருக்கு வர்ற அந்த ஒரு பின்ன மாதிரி அது தனியாக நம்ம கடையில் கிடைக்கும். இதுக்கு ஒரு 10 வாட்ஸ் பேனல் போட்டிங்கன்னா கூட போதும், யூஸ் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.